வெளியாளுங்க யார் என்ன கொடுத்தாலும் வாங்க கூடாது அப்படின்னு எங்க அம்மா கூட என்ன திட்டிருக்காங்க. நான் சுடருக்கு வெளியாள் இல்ல. என்ன? இல்ல, மகேஷ் ஃப்ரெண்டு தானே சுடர். அவளுக்கு என்ன நல்லா தெரியுமே. நான் ஒன்னும் புது ஆள் இல்லல்ல. ஆனாலும் சுடர் நான் கொடுத்ததோட வாங்கிக்க மாட்டேங்கிறான்னு சொல்ல வந்த. கரெக்ட் தான். ஆனா சின்ன குழந்தைங்க அவங்க வீட்டுல சொல்றத கேக்குறது தானே நல்லது. சரி, உனக்கு சுடர் ஏன் அவ்வளவு பிடிக்கும்? சுடர் என் உயிரை காப்பாத்திருக்கா. எனக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சிருக்கா. நீ சொல்றது கரெக்ட் தான். உனக்குன்னு ஏதாவது வாங்க நீ ஆசைப்பட்டா அத வாங்கறதுக்கு பணம் தேவைப்படும்னு கூட உனக்கு சுடர் தானே புரிய வச்சிருக்கா. பெரிய ஆளுதான் சுடர். நான் வாங்கின ஜிமிக்கி அவ போட்டுக்கணும், அத நான் பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் திவ்யா. வெற்றி, நீ எதுவும் வரி பண்ணிக்காத. அவ பர்த்டே அப்ப மகேஷ் கூட சுடர் வீட்டுக்கே போய் பெரியவங்க முன்னாடியே உன் கிஃப்ட் அவளுக்கு கொடுத்துரு. அப்ப அவ அத கண்டிப்பா வாங்கிப்பா. நல்ல ஐடியா தான். சுடர் பர்த்டே எப்பன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்ப அத முதல்ல கேளு. நீ வண்டியா? நீ சொன்ன இடத்துல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். அவங்க இன்னைக்கு ஈவினிங் சைன் பண்றதா சொல்லியிருக்காங்க. சரிடா. ஸ்வேதாவும் நானும் மகேஷ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எங்க கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். தெரியும் கர்ணா. இது பாரு, உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும். நீ இந்த மாதிரி ஒண்டிக்கட்டையா இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல கர்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லடா, இருந்தாலும் எனக்கு மகேஷ் இருக்கான். உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும். சொன்னா புரிஞ்சுக்கோ. அந்த அபியோட உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாம் அவெல்லாம் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவடா. என் வாழ்க்கையோட முழு அர்த்தமா என் பொண்ணு சுடர் எனக்கு கிடைச்சிருக்கா. எனக்கு அது போதும். இது பாரு வெற்றி, எதையும் யோசிக்காம சீக்கிரமா ஒரு நல்ல முடிவெடு. நம்ம 2 பேரோட கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல ஒரே மேடையில நம்ம பிக்ஸ் பண்ணலாம். இல்ல கர்ணா, இனிமேல் இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். என்ன விடு. இப்படி ஒருத்தனை எங்கேயாவது பாத்திருக்கியா? அபி கூட இவன் கொஞ்ச நாள் கூட வாழல. அந்த அபி ஒரு துரோகின்னு தெரிஞ்சும் இவன் லைஃப் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறான். நீங்க சொல்றது கரெக்ட் தான் அண்ணா. வெற்றி மாதிரி ஒரு யூனிக்கான பர்சனை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ஹீ இஸ் சம்திங் ஸ்பெஷல் தான். எனக்கு இது ஒன்னே போதும் திவ்யா. உன்னை வச்சு வெற்றியை கார்னர் பண்ணி அந்த அபியோட நினைப்பு அவன் மனசுக்குள்ள வராத அளவுக்கு வெற்றியை நான் லாக் பண்றேன். என்ன மகேஷ்? இந்தா. தேங்க்ஸ் அங்கிள். ஆமா, இன்னைக்கு பாட்டி என்ன லஞ்ச் கொடுத்திருக்காங்க? இன்னைக்கு பாட்டிலாம் சமைக்கல, நான் தான் உனக்காக வெஜ் ரைஸ் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே அங்கிள். உங்களுக்கு சமைக்க தெரியுமா கேப்டன்? சுடர், அங்கிள் பிரியாணிலாம் கூட சூப்பரா சமைப்பாரு தெரியுமா? என் சமையலை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 2 பாக்ஸ் வச்சிருக்கேன். மகேஷ், ஷேர் பண்ணி சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களா கேப்டன்? சாப்பிடலைன்னா உங்க சாப்பாடை தர போறீங்களா? நாங்க கொடுப்போம். நாங்க இன்னைக்கு தயிர் சாதம் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். வெயிலா இருக்குல்ல, அதான். அத்தை கர்ட் ரைஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பிடிக்குமா? நீ குடுக்க ரெடினா நான் சாப்பிட ரெடி. வாங்க கேப்டன், நீங்களே எங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க. சரி வாங்க. உட்காருங்க. எங்க
ம் நீங்களும் சாப்பிட ஆரம்பிங்க. தியா நீயும் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் மகேஷ். நல்லா இருக்கு அங்கிள். உங்களுக்கு எப்படி சமைக்க தெரியும்? எங்க அப்பாவுக்கு எல்லாம் அவ்வளவா தெரியாது. நானும் புக்கு வீடியோலாம் பார்த்துதாம்மா சமைப்பேன். இந்தாங்க. அங்கிள் ம். சுடர் பாக்ஸே காலியாக போகுது. அவ சாப்பிடணும்ல. இந்தாங்க இதை சாப்பிடுங்க. அச்சோ சாரி சாரி சுடர். தயிர் சாதம் நல்லா இருந்துச்சு, அதான் நான் பாட்டுக்கு சாப்பிட்டேன். பரவாயில்ல கேப்டன், நீங்க சாப்பிடுங்க. இல்ல எனக்கு போதும், நீ சாப்பிடு. சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. இப்ப சுடருக்கு எப்படியாவது ஊட்டி விடணுமே. டேய் நல்லா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு பொறுமையா சாப்பிடுற. இங்க கூட நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன், வாங்க. இப்படி எடுத்து ம். ஆ ஆ, ஆ. ஆம். சுடர் இந்தாம்மா, நீயும் ஒரு வாய் வாங்கிக்கோ. ஆ, ஆ, ஆ. சூப்பரா இருக்கு. நீ பிறந்ததுல இருந்து நான் உனக்கு ஊட்டுற வாய் சாப்பாடு இதுதான். இந்த நிலைமை வேற எந்த அப்பனுக்குமே வரக்கூடாது. இந்தா. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நிம்மதியா எழுதலாம். இந்த நாவல் எழுதுறது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுவும் தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அது நம்மள அடிக்ட் ஆக்கிடுது. நானு ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு எழுதிக்கிட்டு இருக்கேன். எழுத எழுத எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. உடம்பையும் பாத்துக்கணும்ல அபி. பகல் முழுக்க அந்த கோகிலா உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்னவோ அந்த கோகிலாவை பார்த்தா இன்னொரு காஞ்சனாவை பார்த்த மாதிரியே இருக்கு அபி. நான் சொல்ல நினைச்சேன், நீ அதை அப்படியே சொல்லிட்ட. எனக்கு அந்த கோகிலா ஒருவேளை கர்ணாவோட ஆளா இருக்குமோன்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படியும் இருக்கலாம் அபி. அவ வந்ததுல இருந்து உன்னையேதான் சீண்டிக்கிட்டு இருக்கா. நாம இனிமே அவ முன்னாடி சுடர பத்தியோ உங்க அண்ணனை பத்தியோ பேசவே கூடாது அபி. ஆமா, இங்க யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. எல்லார்கிட்டயும் ஜாக்கிரதையாவே இருக்கணும். அவகிட்ட கூட நம்ம வாயே கொடுக்க வேண்டாம், ஒதுங்கியே போயிடலாம். அந்த காஞ்சனா மாதிரி இவெல்லாம் உன்னை டார்கெட் பண்ணினா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் அபி. ஆனாலும் சில நேரத்துல கடுப்பாகுது அபி. அபி, உன்னை வார்டன் மேடம் இன்னைக்கு டாய்லெட் கிளீன் பண்ண சொன்னாங்க. என்னையா? ஆமா, உன்னதான். அபி எழுதிட்டு இருக்கா. நான் வேணா அங்க வந்து கிளீன் பண்றேன். வார்டன் மேடம் அபியை தான் கிளீன் பண்ண சொல்லிருக்காங்க, ஒன்ன இல்ல. அப்படின்னா அந்த வார்டன் மேடமையே வந்து சொல்லுங்க. இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்க ஒன்னும் மாதவி மேடம் மாதிரி இல்ல, என் பக்கம் தான் பேசுவாங்க. யார் பக்கம் பேசுறாங்கன்னு? குமுதா, நீ எதுவும் பேசாத. நானே வந்து கிளீன் பண்ணி தரேன். பி பிளாக் சி பிளாக்னு ஃபுல்லா கிளீன் பண்ணணும். வா, பாத்துக்கோ. இந்த பொம்பளை எதுக்காக நிம்மதியா அபிய எழுத விடாம தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காளோ. ச்சே.
ஓகே சார், நான் ஹையர் அபிஷியல்ஸ்க்கு உங்களோட இந்த ரிப்போர்ட்ஸையும் சப்மிட் பண்றேன். தேங்க்ஸ் மேடம். ஆக்சுவலி அபி அன்னைக்கு தப்பிச்சு போகல மேடம். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெயேந்திரன் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர் தான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு. அவர்கிட்டயும் அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிற ரிப்போர்ட்ஸ கலெக்ட் பண்ணிருக்கோம் சார். ஆனா அவரும் அபி அந்த குடோன்ல இருந்து கூட்டிட்டு வந்ததா தான் ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. அபிய கடத்தின ஆளுங்களை பார்த்ததாவோ, அவங்க கிட்ட இருந்து அபிய ரெஸ்கியூ பண்ணி அபிய கூட்டிட்டு வந்ததாவோ அந்த ரிப்போர்ட்ல இல்ல. சோ அபி சொல்றதையோ, அபி பரோலுக்காக ஆர்கியூ பண்ண நீங்க சொல்றதையோ ஹையர் அபிஷியல் ஸ்ட்ராங் எவிடன்ஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் அபி சைட்ல இருந்து அபிய பாக்கணுன்றதுக்காக பெர்மிஷன் கேட்ட சண்முகத்துக்கு கூட எங்களால பெர்மிஷன் கொடுக்க முடியல. எனக்கு புரியுது மேடம். ஆனா சுடர் எப்படி இருக்காங்கன்னு தெரியாம ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கு. அட்லீஸ்ட் நான் அபிய பார்த்துட்டு போய் அவங்க கிட்ட சொன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க கொஞ்சம் அபிய பார்த்து ஒரு 5 minutes பேச பெர்மிஷன் கொடுக்க முடியுமா? நாங்க உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டதாலையும் அபிக்காக வாதாடுற லாயருங்கிற அடிப்படையிலையும் உங்களுக்கு அவங்கள சந்திக்க பெர்மிஷன் கொடுக்கறேன். தேங்க்யூ. இந்த ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணிட்டு போயிடுங்க. நாங்க சார். நாங்க மேம். தேங்க்யூ சார். அபிய பார்க்க கூட்டிட்டு போங்க. வாங்க சார். சார், சுடர், தியா, தருண், அண்ணா அண்ணி எல்லாம் எப்படி இருக்காங்க சார்? இந்த பாருங்க அபி, ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பாருங்க, நீங்க அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அவங்களும் உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்காங்க. பட் நீங்க இங்க தைரியமா இருந்தாதான் அவங்க அங்க நிம்மதியா இருப்பாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தைரியமா இருக்கதான் சார் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களை பார்த்ததும் அவங்க எல்லாரையும் இந்த மாதிரி நேர்ல பாத்துட மாட்டோமான ஒரு ஏக்கம் வந்துருச்சு. இங்க பாருங்க, எனக்கு புரியுது. ஆனா நீங்க worry பண்ணாதீங்க. இங்க பாருங்க, கருணா தான் உங்களை கடத்தி வச்சான்னு உண்மையை சொன்னா என்னால இமீடியட்டா நீங்க தான் தப்பிச்சு போனீங்கன்னு உங்க மேல இருக்கிற கேஸ்ல இருந்து ஈஸியா உங்களை வெளியே கொண்டு வர முடியும். ஆனா அதுக்கு உங்க சம்மதம் தான் எனக்கு முக்கியம். இல்ல சார், என் கூட இருந்தது கர்ணா ஆளுங்க தானே நிரூபிக்க நம்ம கிட்ட யாருமே சிக்கல. இப்ப அவனை பத்தி நான் பேசாம இருக்கிறதுனாலதான் அவன் அமைதியா இருக்கான். இல்லனா யார்கிட்டயாவது ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து என்ன மிரட்டிட்டு போயிருப்பான். சரி, ஓகே அபி, நீங்க கடத்தப்பட்டிருக்கீங்கிறத நம்ம எப்படியாவது நிரூபிக்கணும். அப்பதான் சுடரும் உங்க அண்ணனும் உங்களை பார்க்க முடியும். பாவம், சுடருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சார், என்ன சொல்றீங்க சார்? சுடருக்கு என்ன ஆச்சு? இல்ல, ஒண்ணு இல்ல, டெங்கு வந்து இப்பதான் சரியா போயிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சுடருக்கு டெங்குவா? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சுடர். அபி 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 அபி, இங்க பாருங்க. இந்த மாதிரி நேரத்துல கூட என் பொண்ண பக்கத்துல இருந்து கூட என்னால கவனிச்சுக்க முடியலையே சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அபி அபி அபி, இங்க பாருங்க, இப்ப ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். நான் பாத்துட்டு தான் வரேன். இந்த மாதிரி நீங்க கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அவ பாவம் சார். இந்த மாதிரி சூழ்நிலையில அவ ரொம்ப சிரமப்படுவான். அவ உடம்ப பாத்துக்க சொல்லுங்க. தியா, தருணையும் கவனமா இருக்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் அபி. அண்ட் நான் உங்களை வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க உங்க ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. எனக்கு இங்க ஒரு ஒர்க் கொடுத்திருக்காங்க சார். அது நல்லபடியா முடிஞ்சா சுடரை பார்க்கணும் அப்படின்னு மனு கொடுக்கறதுக்கு ஒரு வழி கிடைக்கும்னு எனக்கு தோணுது. அப்படியா? என்ன ஒர்க் அபி? சொல்றேன் சார். அது நல்லபடியா முடிச்சிட்டு நீங்க அடுத்த தடவை வரும்போது நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன். சூப்பர் அபி. That's the spirit. And all the best. தேங்க்ஸ் சார். அந்த கர்ணா கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல என்கிட்ட மாட்டுவான்.
நீங்க தைரியமா இருங்க. நான் வீட்ல எல்லாரையும் கேட்டேன்னு மட்டும் சொல்லிடுங்க சார். சுடர் கிட்ட நான் நல்லா இருக்கேன், எதுக்காகவும் வருத்தப்படாம நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், அத்தை மாமா பேச்ச கேட்டு நடந்துக்கணும்னு நான் சொன்னேன்னு சொல்லிடுங்க சார். ஷியோர். நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க. சுடர், சுடர், சுடர் பாப்பா அமைதியா உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கே. என்னாச்சு? பசங்க யாராவது உன்னை ஹர்ட் பண்ணிட்டாங்களா? சொல்லு சுடர், என்னாச்சு? நான் வேணா உங்க மிஸ் கிட்ட பேசட்டுமா? நான் வேணா உங்களை கண்டிக்க சொல்லட்டுமா? இல்ல, அவங்க யாரும் எதுவும் சொல்லல. அப்புறம் என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. அம்மாவை பார்க்கணுமா?